போனோம்னு சொன்னா சீர்சனத்தோடு சேர்த்து இந்த ஏவல் வேலை செய்வதற்கு ஒரு பாட்டியை கொடுப்பாங்க. இப்ப அப்படி ஒரு பாட்டியை கொடுத்தா நல்லா இருக்கும். ஆமா, ஏன்னா புகுந்த வீட்டுல வாழ போற பொண்ணு. ஆமா ஆமா, கூட ஒத்தாசைக்கு நம்ம கூட சேர்ந்த பாட்டி இருக்கட்டும்னு சொல்லி. கரெக்ட். ஏன்னா புது வீட்டுல போய் இருக்கும்போது அங்க போனோம்னு சொன்னா புதிய அறிமுகம். புள்ள பயப்படுவா. ஆமா, புள்ள பயப்படுவா கணவன் வீட்டை பார்த்து. சரி. என்ன பின்ன மாமனார் மாமியா கூட பேசி இருக்க மாட்டாங்க. இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு வேணுமா? இப்ப உள்ளவங்க எல்லாரும் அவங்க கல்யாணம் முடிக்க முன்ன கட்டிய குடும்பத்து கூட நல்ல டச்சோட இருக்காங்க. சரி சரி. அம்மாவும் அப்பாவும் நல்லா பழகி வச்சிருக்காங்க. 5 வருஷம் லவ் பண்ணும் போதே 3 வருஷத்துல சொல்லிருதான். சரி, நான் கட்டிக்கிட போற பிள்ளை அப்படின்னு சொல்லி வீட்டுல கொண்டு போய் வச்சிருந்தான். அறிமுகப்படுத்திடுவான். வேற என்ன வேணும்? அப்படிங்கும் போது கல்யாணம் முடிச்சு போகும்போது பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கரெக்ட். சரி, எல்லாம் டச் வந்ததுதான். ஆமா, எல்லா வீட்டுக்கார அம்மாவுக்கு வீட்டுக்காரருக்கும் டச்சே விட்டு போச்சு. சரி, ஆனால் அம்மா இப்படி இருக்கும்போது அந்த கூனி பாட்டி அம்மாவுக்கு முன்கூன் 1000. ஆமா, முன்கூன் 1000 அல்லவா அந்த கூனி பாட்டி அம்மாவுக்கு? பின்கூன் 1000. நல்லா இருக்கு. இருக்குல்ல? சரி. அப்ப குடத்தை பாட்டிக்கு இடுப்புல வைக்க மாட்டா. ஆமா ஐயா, கூனை குடத்துல வைப்பா. ஆமா, கூணு மேல குடத்தை வச்சிருக்காதாய். கரெக்ட். சரி, வச்சி ஆமா ஐயா, பாட்டி குலுங்கி வர. அவன் அண்ணன் நடந்து வருகிறாம்மா கூனி பாட்டி. வரதா? கரெக்ட். உங்களுக்காச்சு சரிதா எப்படி இருக்குன்னு வருவாள்ல. ஏன்னா பாட்டுக்கு வேதனை, நம்மள மாதிரி நிமிந்து கெத்தா வரமாட்டா. அப்ப வரக்கூடிய வேளையிலே ஏ தம்பி அண்ணே சொல்லுங்கள். அண்ணா சொல்லுங்கள். இப்படித்தான் சன் டிவில. சரி அண்ணா சொல்லுங்கள் அப்படி இவ்வளவு ஒரு சாப்பிட்டா பேசுதாங்க. சரி, அதான் அவருக்கு நம்ம பேச அப்படி தெரியுது. அதனாலே அண்ணனை அழைத்து சொன்ன உடனே சொன்ன பொழுது ஏ தம்பி இளையவா அண்ணா, இந்த அயோத்தியை பொறுத்த வரைக்கும் சரி எல்லாம் ஒரு மரமா. ஆமா, எல்லாம் ஒண்ணு போல இருக்கணும். ஆமா, ஆணுக்கு ஆணு வேறுபாடு இருக்க கூடாது, பெண்ணுக்கு பெண்ணு வேறுபாடு இருக்க கூடாது. அப்படியானால் என்ன செய்ய வேண்டும்? ஆறது கூனி பாட்டி. அப்ப என்ன செய்யணும் தம்பி? நம்ம வச்சிருக்கோம் பாத்தியா சுண்டு வில். இந்த வில்ல வச்சு சரி அடுத்து என்ன செய்யணும்? உருண்டை எடுத்து வரணும். சரி, என்ன உருண்டை? ஆமா, காஞ்ச உருண்டையும் பச்சை உருண்டையும் எடுத்துட்டு வரணும். அதுதான் களிமண். ஆமா, குளத்துல மழை பெய்யும் போது போய் எடுத்தனா நீ என்ன உருவத்துல வேணாலும் செய்யலாம். சரி, அப்பேற்பட்ட உருண்டை உருண்டையை எடுத்தல்லோ அவன் தம்பியை அவர் தரவோடாரே காஞ்ச உருண்டை. ஆமா, பச்சை உருண்டை காஞ்ச உருண்டைன்னு சொன்னா ஆமா குடம் வரும்போது சரி ஆமா காஞ்ச உருண்டை வச்சு அடி எரிஞ்சோம்னு சொன்னா குடம் உடைஞ்சிரும் பாத்துக்கங்க. கூனையும் நிமுக்கணும். சரி சரியா? ஆமா குடம் உடைஞ்சதுக்கு அடுத்து சரி பச்சை உருண்டை கொண்டு நான் அடிச்சோம்னு சொன்னா அந்த குடத்துல ஒட்டிக்கிடும், ஷப்புன்னு ஒட்டிக்கிடும். சரி, தெரி உருண்டையா? நல்லா இருக்கு. சரி, அந்த வேலையும் தெரியுமா? தெரி உருண்டை வேலையும் படிச்சுக்கிட வேண்டியதானம்மா. ரைட். சரி, அதனாலே இந்த மந்தாரை என்று சொல்லக்கூடிய கோணிப்பாட்டி வரும்பொழுது அப்பந்தான் பார்த்தார் ஹரிராமச்சந்திர பூபதி. என்னம்மா செய்கின்றார்? எங்க ஐயா ராமசாமி. ஐயா சுவாமியே, அப்படியே ஒரு உருண்டை காஞ்ச உருண்டை எடுத்து சட்டார் பாட்டி குடத்துல போட்டாரு. குடத்துல இருக்க தண்ணி அம்படு கொட்டி முழு கீழே வருகிறதா நிமிந்துருமுல்லா. கூணு நிமிந்துருச்சு. பாட்டிக்கு வலிக்கு. சரி, கூணு வலிக்கும்ல. அப்ப அப்படி அக்கம் பக்கம் சுத்தி பாக்கா
இந்த காட்டுக்குள்ள ஆமா நான் தன்னந்தனியா வாரனே வருகின்ற போது என் குடத்தையும் உடைச்சு போட்டு என் கூனையும் நிமித்தது யாரு யாரடா பாலகா பாவிகளே ஏய் யாருடா கிட்டவா பாக்கலாம் யாரு 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 அப்படின்னு அதட்டுதா. சரி ஏன்னா வேதனை தாங்க முடியல. வேதனை ஆத்தாவளுக்கு. அப்ப வேதனையா இருக்கும் போது பார்த்தால் ஹரிராமனை. ஐயா ராமா, ஐயா ராமா, ஏ ராமசாமி, ஏய் சுட்டித்தலையா ரகுராமா, ஏ ரகுராமா, என்னுடைய சரி கூரையின் நிமித்து ஆமா என் குடத்தை உடைச்சு போட்டேன். சரி அதனால என்ன 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 என் கூனு வலிக்கு, சரி என் உடம்பெல்லாம் நோகுது, எனக்கு அங்கமெல்லாம் நோகுதப்பா. உடனே நான் உனக்கு சாபத்தை கொடுக்கிறேன். என்ன கொடுக்கிறா அப்படி என்று சொல்லி என்ன செய்யறா பாருங்க. என்ன என்னம்மா சுட்டித்தலையா ரகுராமா 14 வருடம், ஆமா 14 நாள், சரி 14 நாளிகை, சரி பாரவணம் போவா என்று சாபத்தை கொடுக்கிறார். ஆனா கொடுக்கிறது சரி இந்த பாட்டி அம்மா. ஆமா ஆமா. ஆனா சாபம் கொடுக்கிறா. சரி ஆனா அங்க இருந்து வந்தாரே என்ன 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 அந்த ஹரிராமன். ஆமம்மா ஸ்ரீராமன். அவர் என்ன என்ன நினைக்கிறார்? பாட்டி சாபம் கொடுத்தாரே, கொடுத்ததை கவலையா நினைச்சாரா? கிடையாது கிடையாது, நம்ம பாட்டியம்மா தானே அப்படின்னு ஒரு சிரிப்பு. நமக்கு தானே சாபம் கொடுக்கறாங்க. அதானே. ஆமா ஆமையா. ஏனா என்ன என்ன ஏனா நம்ம அம்மாவுக்கு அம்மா, சரி நமக்கு பாட்டி. ஆமா ஆமம்மா. அதனால ஒண்ணு இல்ல சரி அப்படின்னு ஒரு சிரிப்பு. அப்படி ராமசாமி சிரித்த உடனே சிரித்த பொழுது அப்போ அங்கே வாதி வாட்டகுந்தா மேரே நட ஐயா ஓடிவார் பிள்ளை பணமான வனங்கேட வாரையா பிள்ளை அந்த அயோத்தி வாணரன் மாலை, அயோத்தி வாணரன் மாலை அங்கே அழகுடனே ஏகிவார். அயோத்தி வாணரன் அரண்மனையில சரி ராமசாமி, இளைய பெருமாள், லட்சுமணன், பரதாழ்வார், சத்ருகன். ஆமா சத்ருகன் அல்லவா. இப்படி கோசலை, கைகேசி, சுமித்ரா. சரி ஐயா ஹரிராமச்சந்திர பூபதியுடைய அப்பா. ஆமா ஆமாம்மா தசரதர் சக்கரவர்த்தி. சரி அழகுடனே ஆண்டு வறுமையோடு வாழ்ந்து வர்றாங்க. ஆமா வாழ்ந்து வருகிறார்கள் அல்லவா. இப்படி இவர்கள் வாழ்ந்து வருகிற போது சரி இலங்கை மாநகரிலே, ஆமா இலங்கை மாநகரிலே யார் யாரையா ஆண்டு வாரார்கள்? யார் யாரம்மா ஆண்டு வருகிறார்கள்? 10 தலை ராவணன். ஆமா 10 தலை கொண்ட ராவணன் ஆண்டு வருகிறான் அல்லவா. ஆமா சரி 10 தலை ராவணன். ஆமா தம்பி அதிகாயன். சரி இந்திரசித்து. ஆமா ஆமாம்மா கும்பகர்ணன். கும்பகர்ணன் அல்லவா. அடுத்து என்ன அடுத்து இன்னொரு குடும்பம். சரி ராவனுடைய பாட்டி. யாரு யாரு யாரு? தாடகை. அவதான். ஆமா தாடகம்மா. ஆமா தாடகை. சரி அந்த தாடகைக்கு பிள்ளைங்க யார் யாரெல்லாம்? ராவணனுக்கு மருமகன். சரி மாரிஷன். ஆமா சுவாகு. ஆமா சுவாகு அல்லவா. அடுத்து சரி ராவணனுடைய தங்கை. யார் யார் யாரும்மா? தங்கச்சி. அவதாம்மா தாய் சூர்பனகை. சூர்பனகை எவ்வளவு அழகா இருக்கு பாரு. அவ வந்து சரி ராமர் வரும்போது ஆசைப்படுதா. ஓ அவ ஆசைப்படுகிறாள். ஆமா சரி ஏன்னா அவருடைய கணவன் இறந்தாச்சு. ஆமா ஆமாம்மா. நான் வந்து இது சண்டிவில பார்த்தேன். சரி அடுத்து என்ன என்ன அண்ணன் வந்து முகம் கொடுத்து பேசல. சரி எனக்கு கல்யாணம் ஆயிருச்சுன்னு மட்டும்தான் சொன்னாரு. அங்க இருந்து வந்தாரு இளையவருமான். சரி அண்ணன் கிட்ட போறா. ஆமா உடனே இவர் என்ன செய்தாரு? சரி சட்டார் ஒரு வாள் எடுத்தார். அப்படி மூக்க அறுத்தாச்சு. சரி ரத்தம் வடிது ஓடுதா. ஆமோ இதுதான் சரி அப்பேற்பட்ட ராமாயணத்தில் ஆமோ ஆமம்மா ஹரிராமச்சந்திர பூபதி வார்த்தை. சரி இப்படி எல்லோரும் இங்க இருக்க அந்த இலங்கை மாநகரிலே ஒரே கொடூரம். சரி தேவர்களை கொடுமை செய்து வர்றாங்க. கொடுங்கோலாட்சி நடக்கிறதுமா இலங்கையில. இப்படி அரசாட்சி செய்து வரும்போது அப்போ இந்த அயோத்திமான அரண்மனையில சரி அந்த விஸ்வாமுத்திரரு இவருக்கு வந்து ராஜரிஷி பட்டம் வேணும். ஆமா ஆமா ராஜரிஷி பட்டம் வேணும் தாய் அவருக்கு. அப்ப என்ன செய்யறோம்? ஆமா ராஜரிஷி பட்டம் வேணும்னு சொன்னா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அந்த தாடகைகள் மலையாரே தனியாரே வளர்க்கிறார்
ஐயோ ஸ்ரீமான் அரண்மனை அவர் அங்கிருந்து வேணமா ஆராரே விஸ்வாமு ஓட்டமுந்தாம் பெரு நடை ஓட்டமுந்தாம் பெரு நடை ஓடி வரார் மாமுடி அங்கிருந்து பயணமாகி தாடகை மலை. ஆமா, தாடகை மலையானதல்லவா? இந்த தாடகை மலையில சரி தனியா வேள்வி நடத்த. ஆமா, வேள்வி எது நடத்தணும் தாய்? ராஜரிசி பட்டம் கிடைக்கணும்னு சொன்னா தாடகை மலையில சென்று வேள்வி எது நடத்த வேண்டும்? ஏன்னா 999 வேள்வி சரி நடத்தி முடிச்சிட்டாங்க. ஆமாம்மா, இன்னும் ஒரு வேள்வி சரி குறை இருக்கு. ஆமா ஆமா, அந்த ஒரு வேள்வியும் தாடக மலையில நடத்தணும். நடத்திட்டோம்னா எல்லாம் முடிஞ்சு. ஆமா ஆமா, ராஜரிசிங்கிற பட்டம் நமக்கு கிடைக்கும். சரி அப்படின்னு சொல்லி இருக்க அப்ப அழகாகவே ஆமோ இருக்கக்கூடிய இடத்தை சுத்தபத்தமா வைக்கணும். சரி சுத்தம் என்னைக்கும் சோறு போடும். ஆமா, சுத்தம் சோறு போடும். சரி சுகாதாரம் குழம்பு ஊத்தும். அதான் அப்படின்னு சும்மாவா சொல்லி இருக்கு? அதானே. சரி அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல இருக்கக்கூடிய வேளையில அப்ப அந்த தாடகை மலையதில தனியா வேள்வி நடத்துகிறார். வேள்வி எது நடத்துகிறார் அல்லவா? வேள்வி நடத்தணும்னா சும்மா முடியுமா? என்னமா செய்யணும்? இருக்கக்கூடிய இடம் அழகா சுத்தம் செய்தார். சரி அங்க காடு வண்டி அமல் வாரி கேகட்டை வண்டியரே ஒழுது ஐயா விகார கட்டைகள் அங்க விகார கட்டை வேலியாக தானே வேகாத கட்டைகளை இருக்கக்கூடிய இடத்தை சுத்தம் செய்து சரி அந்த ஐயா விஸ்வாமுத்திரர் ஆமா இந்த நேரம் சரி வேள்வி நடத்தணும்னு சொல்லி சரி சந்தனக்கட்டை சாம்பிராணி கட்டை ஆமா அப்படி பல சரி வாசனை திரவியங்கள் ஆமா ஆமா சந்தன கட்டை ஜவ்வாறு கட்டை சரி இப்படி குச்சிகள் 21 சரி அங்கே என்ன குச்செல்லாம் போட்டாங்க தெரியுமா? என்னம்மா? ஐயா ஆலங்குச்சி அரசங்குச்சி அந்தே குச்சி வந்திய குச்சி ஆவுங்கூச்சி உடையங்கூச்சி ஓட்டாரே மாமுடிவ அம்மா நாங்கு எண்ணெய் கோ அங்கே நாங்கு எண்ணெய் குஹா நரை நெய்க விட்டாய் நாங்க எண்ணெய் கோங்க எண்ணெய் கோங்கி எண்ணெய் அழகுடனே வேள்வியானது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆமா, வேள்வி எது வளர்ந்து கொண்டே இருக்கிறது அல்லவா? இந்த வேள்வி புகை ஆமா எங்கே வருது? எங்க வருகிறது? அப்படியே இருக்காளே தாடகை மலை. தாடக மலையில வருது மாத்தாயி. அது புகை. சரி இது ஆமா வாசனை. சரி அப்போ என்ன அங்க இருந்து வந்து பாத்தீங்களா? சரி இலங்கையில இருக்காளே பாட்டி தாடகை. ஆமா, தாடக அவ கண்ணுக்கு அப்படியே மண்டல். ஆமா ஆமா ஆமா, அங்க நடத்துற வேள்வி புகையானது தாடகைக்கு இருக்க முடியலம்மா. மண்டது கண்ணீர் வருது. ஆமா, கண்ணீர் விழுகுது. ஐயோ ஆஹா, யாரடாது தத்தர தூக்கமா தூங்குவே அந்த தூக்கத்தை கெடுத்துட்டானே. என்னோட மலையில வேள்வி நடத்தி புகை மூட்டத்தை போடுறது யாரப்பா? எவன் அந்த சண்டாள? சண்டாள பாவிகளை பாக்கணும்னு சொல்லி ஆமா இந்த தாடகை பாட்டி எங்க வர பாருங்க. தாடக பாட்டியம்மா எங்கம்மா வருகிறா? அங்க ஓட்டமோ தாமருநாடையா ஓடிவாக தாடகைய அவளுடைய முறையாரிலை மலையாரி எவாராளை தாடகையா மலையாரியிலே என்னுடைய மலை
போது சரி எனக்கு தெரியாமல் ஆமா எவன்டா இப்படி ஒரு புகை மூட்டத்தை போடுறது? ஆமா வேள்வி புகைய நடத்துறது யாரப்பா? தெரியலையே தெரியலையா அங்க இருந்து வந்தா பாரு. சரி ஏடா என்ன தாடகைன்னு பேர் ஏன் விட்டுருக்காங்க? எதுக்கு தாயி? அவ ஆளை பார்த்தாலே அப்படித்தான். சரி சிலவங்க ஒரு வடியா இருப்பாங்க. ஆனா பாட்டி தாடவ அப்படி இல்ல. கிடையாது. அப்ப வாரா வீரம் விவேகத்தோட சரி வெற்றி கிடைக்கணும்டா. நம்ம வீரத்தை போய் யாருன்னு அவனுக்கு தெரியும் அப்படின்னு வாரா வருகிறாள்வா. அலறி கொண்டு வரும்போது ஆங்கார ரூபத்தோடு வரும்போது ஏ சண்டாள பார்வதி தாடவல்ல வாரா. என்ன செய்கிறா? நம்மள கொன்னுருவாளே. ஆமா தாடக கையில கிடைச்சோம்னு சொன்னா நம்மள கசலி பசலமா கசக்கிருவாள, பொண்ணே போட்டுருவா. சரி அதனால இந்த இடத்துல இருக்கக்கூடாது. ஆமா அப்படின்னு சொல்லி இந்த பாறை புதருக்குள்ள போய் அழகா சின்ன புள்ள மாதிரி ஒளிஞ்சு உட்கார்ந்து ஒளிந்து இருக்கிறார்கள் அல்லவா. கிடைச்சா கொன்னுருவா. சரி அப்ப தாடகை பாட்டியானவள். ஆமாம்மா தாடவன் பேர் மட்டும் இல்லையா. சரி ஆட்டம் தாடவையா ஆடுவா. ஆடுகிறாள. ஆமா சரி அவன் பார்த்த உடனே ஆமாம்மா எப்படி இருக்கு பத்தியலா? எப்படி ரொம்ப சுவையா இருக்குல்ல. சரி அதனால என்ன பாட்டி காத்துல என்ன போட்டிருக்கா? என்ன போட்டிருக்கா? நம்ம சில பிள்ளைங்க கம்மல். ஆமா சில பேர் சிமிக்கி போட்டிருப்பா, சில பேர் வளையம் போட்டிருப்போம், ஜிமிக்கி கம்மல் போட்டிருப்பா. ஆமா ஆனா பாட்டி ஆமா தாடக என்னம்மா போட்டிருக்கா? ஒரு காத்துக்கு சரி 30 குட்டி யானை. அந்த காத்துல 30 குட்டி யானை. சரி இந்த காத்துல 30 குட்டி யானை. நம்ம ஒரு யானையை கூட தொங்க விட முடியாது. காது அப்படி கிழிஞ்சிரும். ராசாத்தி காலத்துக்குள்ள செயின் போட்டிருக்கா. ஆமா ஆனா தாடக அப்படி கிடையாது. மலைப்பாம்பை பிடிச்சு சுத்தி போட்டிருக்கா கழுத்துக்குள்ள. மலைப்பாம்புனா பெரிய பெரிய பாம்பு. பெரிய பாம்பை தூக்கி கழுத்துக்குள்ள சுத்தி போட்டிருக்கா. அனகொண்டா அவ இடுப்ப பார்த்து நினைச்சுக்க சிற்றுடுக்கு கடந்தது போல் சேலை கட்டு இடையழகா இருந்துச்சு. இருக்கவே இருக்காது. கிடையாது. மணிமுத்தாறு டேங்கு மாதிரி இருக்கவா இடுப்பு. டேங்க்லயும் 7 டேங்க் இருக்கு. உடம்ப பார்த்தேன்னா சும்மா அவ்வளவு ஒரு அழகா இருக்கும். ஆமாம்மா நீ பல்லு தேய்ச்சா சரி பல்பொடி. ஆமா பல்பொடி டூத்பேஸ்ட். ஆமா சரி பிரஷ். ஆமா பிரஷ் வச்சு தேய்ப்போம். ஆனா தாடகை பாட்டி எப்படி தேய்க்கிறா? ஒரு பனை மரத்தை தூரோட புடுங்கிடுவா. சண்டால பாதகத்தை தூர புடுங்கி சாப்பிடுதால அப்படி வச்சு தேய்ப்பா. சரி இதான் பல்லு. ஆமாம்மா இப்படி இருக்கும் போது இருக்கக்கூடிய வேளையில அந்த தாடகை வந்தா. ஆமா அட சண்டாள பாவி. எவன்டா? யாருடா அது? ஏன் வேள்வி நடத்துறது? மாயம் பாப்பானே யாருல அப்படி சொல்லி சரி இத உடனே நம்ம நிறுத்தணும். ஆமா நிறுத்தணும்னு சொல்லி என்னமா செய்கிறா? தண்ணி குடிக்கணும்ல. ஆமா ஏன்னா வேள்வியானது தீயும் நெருப்புமா இருக்குமா. ஆமா நெருப்பும் புகையுமா இருக்கு. அதை நிறுத்தணும்னு சொன்னா தண்ணியை ஊத்தி அணைக்கணும். அப்ப டம்ளர் தண்ணி போதுமா? காணாது. ஒரு காடு எரியும் போது அதுக்கு டம்ளர் தண்ணி காணாதுல தாயி. அப்ப பாட்டி தாடகை எங்க வந்தா பாருங்க. அம்மா வருகிறா. ஐயா ஏழு நல்ல கடலாரி தண்ணீரை தான் குடியா. அவ குடிச்சிருக்கான அரேஜ். அவ குடிச்சிருக்கான அரேஜ். பாட்டி குணமுடனே ஏகிவா. பாட்டி 7 கடல் தண்ணி. ஆமா 7 கடல் தண்ணியை குடித்து வராமா தாடக பாட்டி. அப்படி வாய கொண்டு கடல்ல வச்சான்னா. ஆமா 7 கடல் தண்ணியை கப 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 பண்ண குடிக்கிறா. ஒரு வயிறு 7 கடல் தண்ணி. அடேங்கப்பா வயிறு பார்த்தல குடிச்சு போட்டு. எம்மா பெருசு இருக்கு. ஆமா துவாரணை எல்லாம் இருக்கா. அந்த தாடகையா மலையில சரி வேள்வியில கொண்டு. ஆமா வேள்வியில கொண்டு ஒரு கால் சரி இங்க மலையில வைப்பா. ஆமா ஒரு கால் மேற்கே மலையில வைக்கிறதாயி. இன்னொன்னு கிழக்க. ஆமா கிழக்க கடல்ல கொண்டு வைக்கிறா. வச்சாளா? சரி அப்படியே சிறு நீராய் விட்டுட்டா. ஆமா சிறுநீராகவே யாகத்தை அணைக்காதாயி. யாகம் அணைஞ்சு போச்சு. ஆமாம்மா எப்பா சரி இப்பதான் திருப்தியா இருக்கு அப்படின்னு சொல்லி மறுபடியும் மீண்டும் இவர் இங்க வாரா. எங்க வருகிறா? அவருடைய மலையிலே வருகிறார். சரி அவள் அங்க இருக்க. இனிமே யாராவது கிட்ட வந்துராதிய. சரி
கொன்னுருவேன் பாத்துக்கோ. சொல்லிட்டு போயிட்டா. சரி. தாடகை போயிருக்க இந்த அரச மன்னனாகிய விஸ்வாமுத்திரர் இன்னும் குறை கட்டைகளை வைத்து வேள்வி நடத்தணுமே. வேள்வி நடத்தணும்னு சொல்லி அப்ப நம்மளால சும்மா நடத்த முடியாது. என்ன செய்கிறா? ஒத்தையில செய்ய முடியாது. சரி. அதுக்கு துணைக்கு ஆளு வேணும்னு சொல்லி அப்ப எங்க வாரார் தெரியுமா? எங்கம்மா வருகிறா? வனமான வனங்கடந்து வாராரே வருந்தாரே மாமுடிவர் வாராரையா அங்கிருந்து அவர் எங்கே ஏற்ற மன்னர் விஸ்வாமு ஓட்டமும் பெருநடையுமாக இந்த விஸ்வாமுத்திரர் சரி எங்கே வாரார் தெரியுங்களா? எங்கம்மா வருகிறா? அயோத்தியமான அரண்மனைக்கு வருகிறார். சரி. அப்படி அயோத்தியமான அரண்மனைக்கு வந்த உடனே அயோத்தியமான அரண்மனைக்கு வந்த பொழுது அப்பந்தான் இவர் உள்ள இருந்து வெளியே வராரு. எம்மா விஸ்வாமுத்திரர் அழைக்க. சரி. யார் வருகிறா? தல தஜரதர் வர்றார். ஆமா தஜரத சக்கரவர்த்தி வருகிறாரு. ஐயா சுவாமி நாதா வாருங்கள் என்று. வாருங்கள் என்று சொல்லி வரவேற்கிறார். அம்மா ஆசனங்கள் போட்டு அமர வைத்தார். ஆசனங்களை போட்டு அமர வைத்து முக்கனியை கொடுத்து உபசரித்தார். ஏன்னா குரு வந்திருக்காரு பாத்தியலாமா? குரு வந்திருக்காங்கன்னு சொன்னா அவங்களுக்கு தனி மரியாதை கொடுக்கணும். தாய் கொடுக்கணும்ல. ஆனா குருவை வணங்காத சிஷ்யம் இந்த உலகத்துல நல்லா இருந்ததா சரித்திரமே கிடையாது. சரி. ஆமா எந்த குருவா இருந்தாலும் சரிதான். நமக்கு பாடம் சொன்ன குருவா இருந்தாலும் சரிதான். சரி. வேலை சொல்லி கொடுத்த குருவா இருந்தாலும் சரிதான். தொழில் சொல்லி கொடுத்த குருவா இருந்தாலும் சரிதான். அதானே. ஆமா குரு வந்தாச்சுன்னு சொன்னா குருவை வணங்கணும் தான். அதுதான் ஒரு சிஷ்யனுக்கு அழகு. அப்படின்னா சரி. அப்ப ஐயா என்ன எங்களுடைய அரண்மனையில் கரெக்ட் அப்படிதான். அதனால இவர் வந்தார் பத்தியா? சுவாமி ஐயா உங்களுடைய பாதம் சரி எங்களுடைய அரண்மனையிலே உங்கள் பாதம் படுதற்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன். உங்களுடைய பாதமானது என்ற அரண்மனையிலே பட நாங்க கொடுத்து வைத்திருக்கணும் அல்லவா? நல்வரவாகவே இருக்கட்டும். ஆமா தங்களுடைய வரவே நல்வரவாக இருக்கட்டும்னு சொல்லி என்னுடைய அரண்மனைக்கு நீங்கள் வந்த நோக்கம்? தாங்கள் வந்த நோக்கம் என்ன குருவே? ஏ தசரதா. ஐயா தசரதா உன்னுடைய அரண்மனையில் ஒரு பொருளை நாடி வந்தேன். ஆமா உங்களுக்கு ஒரு பொருள் என்ன? ஒரு பொருள் 1000 பொருளை நான் எழுதி தர இருக்கிறேன். அப்பா அப்படியா? அடியேன் காத்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு என்ன தர வேண்டும் என்று சொல்லி. தசரதா பால் வேணுமா பவுசி வேணுமா என்ன வேணும்? நீங்க என்ன கேட்டாலும் நீங்க லிஸ்ட் போடதான் உங்களுக்கு தைரியம் வேணும். ஏ தசரதா சைன் போட்டு தந்துருவேன். முந்தாத ஐயா முந்தாத. சரி நீ சொல்ற பொருள் எல்லாம் எனக்கு நிறைய இருக்கு. நாடு நகரம் சொத்து இருந்தா இந்த அயோத்தியில நான் இவ்வளவு நாள வாழ முடியுமா? நானே ஒரு ரிஷி. எனக்கு இதெல்லாம் வேண்டாப்பா. ஒரு மகா ரிஷி. ஆமா சரி. எனக்கு நாடு என்னைய நகர என்னைய சொத்து என்னைய சொகம் என்னையப்பா. பிள்ளை குட்டி எனக்கு தேவையில்லை. சரி இந்த உலகத்தில் உள்ள பிள்ளை எல்லாம் என் பிள்ளை. அப்ப என்னதான் வேணும்? என்ன வேணும் சுவாமி? என்ன வேணும் சுவாமி? தசரதா தசரதா எது கேட்டாலும் தருவையா? கண்டிப்பாக எது கேட்டாலும் தருவேன் ஐயா. இந்த அயோத்தியை உங்களுக்கு வேணாலும் நான் தரேன். சரி ரெடியா இருக்கேன். ஆமா தசரதா சுவாமி தாரேன்னு சொல்லி வரவு ஏமாத்தப்படாது. சரி எனக்கு சத்தியம் செய்து. ஆமா சத்தியமானது செய்து கொடுப்பா. எது கேட்டாலும் தருவேன் என்று சொல்லி சத்தியம் செய்து கொடு. தண்ணீர் விட்டு தாரை வார்த்து கொடுத்தார். சரி நீங்க சொன்னபடி நீங்க எது கேட்டாலும் தரேன். நீங்க என்ன கேட்டாலும் தருகிறேன் என்று சொல்லி சத்தியம் செய்து கொடுக்கிறார் அல்லவா தசரத சக்கரவர்த்தி. ஏனா சூரிய குலத்துல ஒருத்த பிள்ளை. சரி ஹரிச்சந்திரன் பரம்பரை. ஆமாமா பொய் வார்த்தை சரி பிடிக்காது. ஆமா பொய் பேச பிடிக்காதுல தாய் நமக்கு. ஏமாத்தப்படாது. சரி தாரம்னா கொடுத்துறணும். அதுதான் நல்ல பிள்ளைகள். அப்ப அந்த வார்த்தையை கேட்டல்லவோ சுவாமி உங்களுக்கு என்னையா வேணும்? என்னம்மா வேணும்? ஏ தசரதா அதாவது தாடகை மலையிலே வேள்வி நடத்தினேன். அந்த வேள்வியை நிறுத்திட்டா. ஆமா தாடகையானவன் நிறுத்தி போட்டப்பா. இனி என்னால ஒத்தையில முடியல. சரி அதனால உன் பிள்ளைய என் கூட அனுப்பி வை. ஆமாம் ஐயா. சுவாமி என்ன என் மகன் 3 பிள்ளைய திரட்டா. சரி
வேண்டாம். ஏம்னு கேட்கணும். ஏன்? எனக்கு 3 பிள்ளை ஒரு கண்ணுன்னு சொன்னா என் மூத்த பிள்ளை ஒரு கண்ணு. ஏன் தசரதா? இந்த 3 பிள்ளைங்க இருக்காங்களா, 3 பிள்ளை எனக்கு ஒரு கண்ணுன்னு சொன்னா சரி, நான் இருக்க மூத்த பிள்ளை எனக்கு இன்னொரு கண்ணு அப்படின்னா ஆமா அந்த 3 பிள்ளை வேணுமா கேளுங்க, தாரேன் உங்களுக்கு. தசரதா, நாடக மலைக்கு நீங்க வேள்வி நடத்த கூட்டு போங்க, பின்னால இருக்க 3 பேர்த்தையும். வேண்டவே வேண்டாம். ஆமா ஆமா, முன்னால இருக்க பிள்ளை மட்டும் கேட்காதீங்க தசரதா. எனக்கு உன் புள்ள மூத்த பிள்ளை தான் வேணும். ஆமோ அமையா. அப்படி கேட்ட உடனே கேட்ட பொழுது அவன் மாலையா வச்சே வாழே வச்சே வாழே சரி, புண்ணியல்வான் ரகுராமன். ரகுமா. அதனால எம்மா ஆகாது, நான் வேணா வரட்டா? சரி, என் குடும்பத்துல உள்ள ஆள் வேணுமா? பின்னாலே நிக்குது யானை படைகள், அதை உங்க கூட அனுப்பி வைக்கவா? வேண்டாம். ஆமா, இந்த புறம் நிக்குது குதிரை படைகள். வேண்டாம். அந்த புறம் நிக்குது ஒட்டக படைகள். வேண்டாம். ஆமா, எந்த படை வேணுமானும் கேளுங்க, தாரேனா என்ற மூத்த பிள்ளைய மட்டும் கேட்காதீங்க குருவே. ஏ தசரதா, தசரதா, நீ என்ன சொன்ன? ஆமா, தாரேன் என்று சொல்லி சத்தியம் செய்து விட்டு ஆமா இப்ப தர மறுத்தாதுக்கு என்னப்பா அர்த்தம்? நல்ல பிள்ளைக்கு அழகு இல்ல. கிடையாது கிடையாது அல்லவா? இல்ல ஐயா. சரி, போயிட்டு வாங்க. சரி, என்னால தர முடியாது. முடியாது சுவாமி. மறுத்த உடனே சரி, விஸ்வாமுத்திரர் அரண்மனையை விட்டு வெளியில் வர்றார். ஆமா, அரண்மனையை விட்டு வெளியே வருகிறார் அல்லவா விஸ்வாமுத்திரரும். இவர் வெளியில வர்ற. சரி, அயோத்திக்குள்ள யார் போறா? யார் போகிறா? அதாவது கலைக்கோட்டு மகரிஷி. நம்ம கலைக்கோட்டு மகரிஷி வராப்ல. தசரதா, ஏ தசரதா, ஆமா, என்ன என்ன வெளியில போறது யாரு? ஆமா ஆமா, விஸ்வாமுத்திரர் என் வீட்டுக்கு அரண்மனைக்கு வந்தாரப்பா. ஒரு வழியா போறாரு. ஆமா ஆமா, அவர் ஒரு பொருளை நாடி வந்தேன்னு சொன்னாரு. சரி, நானும் அவர் கேட்டா எதுனாலும் தாரேன் என்று சொல்லி சத்தியம் செய்தேன். குடுத்தியா? அவர் அதுக்கடுத்து நான் சத்தியம் செய்ததுக்கு அடுத்துதான் அவர் சொல்லுதாரு, உன்னோட மூத்த பிள்ளைய என்னோட யாகத்துக்கு அனுப்புன்னு சொல்லி. நான் என்ன சொன்னேன், எனக்கு மூத்த பிள்ளை ஒரு கண்ணுன்னு சொன்னா மத்த 3 குழந்தைகள் ஒரு கண்ணுன்னு சொன்னேன். சரி, ஆமா, நீங்க எது கேட்டாலும் தாரானா என்னோட மூத்த பிள்ளைய மட்டும் நான் உங்க கூட அனுப்ப முடியாதுன்னு சொன்னேன். ஏ தசரதா, ஐயா, உடனே சரி விஸ்வாமுத்திரரை அனுப்பி வை. அனுப்பி வை. கூட்டு உன் பிள்ளைய கூட்டி அனுப்பி. ஆமா ஆமா, உன்னோட மூத்த பிள்ளைய அனுப்பி வைப்பா ஹரிராமச்சந்திர பூபதிய. உடனே வார்த்தை தட்டாமல் சரி அவரை அழைத்து ஹரிராமச்சந்திர பூபதியை கையில் கொடுத்தார். ஐயா விஸ்வாமுத்ரா, நான் கூட்டு போங்க என்னுடைய பையனை. அப்ப அரண்மனைக்குள்ள இருந்த இளைய பெருமாள் ஆமா என்ன சொல்லுகிறாரு? அப்பா, என்ன? எங்க அண்ணன் சரி ஐயா ராமசாமி சரி இருக்கும் இடம். ராமசாமி ஐயா இருக்கும் இடம் தான் எனக்கு அயோத்தி. ஆமா ஆமா, அண்ணன் இருக்கும் இடமே எனக்கும் அயோத்தி அப்படின்னு சொல்லி நானும் போய் வருகிறேன். ஆமா ஆமா, இந்த பக்கம் யாரு? ஆமா ஆமா, இந்த பக்கம் ஒரு பிள்ளை, இந்த பக்கம் ஒரு பிள்ளை. வலது கையில ராமன், சரி இடது கையில ஆமோ லட்சுமணன். லட்சுமண பெருமாளையும் கூட்டிக் கொண்டு உடனே கோசலை, கைகேசி, சுமித்ரா சரி போய் வா மகனே என்று விடை கொடுத்தார். சரி, அப்படியே ஆகட்டும் ஆகட்டும் அம்மா, நல்வரவாகவே இருக்கட்டும் சரி என்று தசரதரும் கொடுத்தார். அமையா, அப்ப விடைதானை வெற்றி ஐயா அயோத்தி வந்தாங்க. 3 நல்ல நபர்களும் ஐயா எங்கே ஐயா எங்கே ஏற்றதொரு மூவியர்கள் சரி. அப்ப அயோத்தி கடந்து ஆமா அயோத்தியமான நகரம் விட்டு எங்க வராங்க தெரியுமா? எங்க வருகிறார்கள் அப்பா? அப்பதான் சரி அங்க இருந்து அப்படியே வர்றாங்க. சரி, வரக்கூடிய நேரத்துல வரக்கூடிய வேளையிலே
அதாவது என்ன தாடகை மலையில ஆமா தாடகை மலையிலே வந்து குறை கட்ட கடக்கு பாத்தீங்களா யாகம் நடத்துறதுக்கு ரைட் ஆமா அத வேள்வியை கண்டினியூ பண்ணணும்னு சொல்லி ஆமா ஆமா திருப்பியும் தொடங்கணும்னு சொல்லி வருகிறார்கள் 3 பேர்களும் ஒன்று கூடி அப்படியே அம்பரா கூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சரி அப்படியே பானங்களை எடுத்து சரிவாரியா இவர் தொடுத்துக்கிட்டு இருக்காரு ஆமாம்மா ஒரு சரக்குடம் கட்டி சரி அண்ணனும் தம்பி இருக்காங்க ஆமா அண்ணனும் தம்பியும் இருக்கிறார்கள அவர்கள் அங்க இருக்க சுவாமி ஐயா ஆகக்கூடிய காரியங்களை நீங்கள் பாருங்கள் ஆமா யாகத்துக்கு எந்த ஒரு தொந்தரவு இல்லாம நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி ரைட் சரி அப்படின்னு சொல்ல ஆமாம்மா இவர் வந்து அந்த குறை கட்டைகளை வச்சு சரி வேள்வி நடத்துறாங்க எது நடத்துகிறார்களே இப்படி வேள்வி நடத்த சரி அதற்கு அடுத்தபடியாக நமக்கு சன்மானம் அளித்த செல்வச்சீமான் பூமான் புண்ணியவான் யாரையா யாரம்மா இந்த வைகை சரி எந்த ஊரம்மா வெக்கால்பட்டி சரி தன் நகரிலே வாழ்ந்து வரக்கூடிய ராமசாமியுடைய ஆலயத்தில் சரி பரிசளித்த செல்வச்சீமா யாரம்மா 1 இல்ல 2 சரி 20 ரூபாயை கொண்டு வந்து 20 லட்சமாக சன்மானம் செலுத்தியுள்ளார் அல்லவா அவர்கள் குடும்பங்கள கோத்திரங்கள் அண்ணன் பரமசிவன்னா குடும்பங்கள கோத்திரங்கள் வழி வழி வம்சங்களும் செய்து வரக்கூடிய தொழில்களோ வாழையடி வாழையா ஆளையா வளர வேணும் அவர்களோட சரி நீடோடி கால வாழ்கே வளர்க என வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் அப்படி இருக்கும்போது அதற்கு பிறகு சரி இங்க அந்த வேள்வியை ஆமா மீதி குறை கட்டைகளை வச்சு வேள்வி நடத்தணும்னு சொல்லி மீண்டும் நடத்துகிறார் சரி இப்படி மீண்டும் நடத்தும் போது இந்த மலையில உள்ள புகை சரி அங்க தாடகைக்கு போகுது ஆமா தாடகைக்கு நாசி பிடிக்க முடியல ஒரே புகைவாத அடிக்கி மண்டுது சரி கண்ணு எரியுது எரிச்சலா இருக்கு தூக்கம் கூட வர மாட்டேங்குது நம்ம கிடையாது அப்பதான் குறுக்க கொண்டு இந்த தரையில போடாமனு போட்டா பாத்துக்க ஆமா அங்க வேள்வி நடத்தத புகை வாழ்க்கை இருக்க முடியல மண்டிக்கிட்டு வருது முடியாதுல்ல ஏங்க அப்பா ஏய் என்ன யாரடாது எவனும் தெரியலையே மறுபடியும் இந்த அம்மா தாடகை ஆங்கார சொருவத்தோடு தாடகையானவள் அங்க இருந்து தலையை விரிச்சு போட்டுட்டு வாரா ஆமா விரிச்சு போட்டு வாரா அடேங்க அப்பா ஏய் வர்றா பாத்தீங்களா சரி வந்த உடனே ஆமா அங்க இருந்து வந்த ஆங்கார கோபத்தோடு அங்க இருந்து வரும்போது கோபம் ஆமா கோபத்துல எப்படி வந்து அப்படி ஃபயரா நெருப்பா வராமா அப்படியே அடேங்கப்பா உடம்பு பூரா தீய வச்சு விட்டா அப்படி இருக்கும் சரி சரி அவ்வளவு கோபத்தோடு வரா பாத்துக்கங்க கட்டப்பயிரோ நினைச்சேன் சரி அப்ப வந்தா பாத்தீங்களா இந்த 2 பிள்ளைகளையும் பாத்துட்டா அடேங்கப்பா யார அதாவது ராமச்சந்திரன் ஹரிராமச்சந்திர பூபதியும் அரிய பெருமாள் லட்சுமண பெருமாளையும் பார்த்ததுதான் அரி ராமனை பார்த்த உடனே எப்படிமா ஆகுறா பாட்டி சரி ஆனா இவளுக்கு ஆசை ஆமா அங்க இருந்து வந்த கோபத்துல இங்க வந்து ஹரிராமச்சந்திர பூபதியை பார்த்ததுதான் ராமசுவாமி இருக்க அழகு அப்படி ஆமா அழகுன்னா அழகு அப்பேற்பட்ட அழகு அல்லவா ஆணுக்கு ஆணே பொறாமைப்படக்கூடிய அழகு ஓ அவ்வளவு அழகா பெண்கள் கண்டா பேராசை கொள்ளக்கூடிய அழகோடு இருக்கிறாள் அல்லவா சரி ஆமோ அப்பதான் பார்த்தா என்ன பிள்ளைய பார்த்தா அழகா இருக்கா இவ்வளவு அழகா இருக்கான் பாரு ஐயா ஆனா இவளுக்கு வயசு பத்தல ஆமா நம்ம வயசு இல்ல பிள்ளை நாடக சொல்லுதா என்ன நான் மட்டும் கொஞ்சம் நாள் கழிச்சு பிறந்திருந்தேன்னு சொன்னா உன்னை கல்யாணம் முடிச்சிருப்பேனே எனக்கு இப்ப வயசு 108 ஆகுது உனக்கு 18 தான் ஆகுது அப்பந்தான் ராமர் சிரிக்காரு அதனால கொஞ்சம் பொருத்த வேணுமா கட்டுப்படுத்த முடியாது சரி அம்மா சரி என்ன சொல்றாரு சரி அம்மா ஆகட்டும் அவ்வளவுதான் சரி வேற வார்த்தை பேச மாட்டாரு கிடையாது அல்லவா அப்பேற்பட்ட ராமரை அழைத்தல்லவோ டேய் 2 பையங்களும் சின்ன பிள்ளைகளா இருக்கீங்கடா என் கையில அமுட்டேனா உனக்கு கசலி பழமா கசைக்கிறேன் வாயில போட்டோம்னா வயல் பழமா எடுத்து சாப்பிட்டுருவேன் ஆப்பிள் பழமா இருக்க ஆமோ எந்திரிச்சு பேருடா போயிரப்பா பாலகா என்னுடைய கை உன் மேல பட்டா சரி அந்த இடமே ஒரு மாதிரியா ஆமோ அம்மையா உடனே பேசுற பத்தியா தரக்குறவா ஏசுற உடனே ஏசிய பொழுது சீக்கிரம் போறியா சரி என்னுடைய ஆமோ என் பலிக்கு ஆளாயிராது சரி என் பொறுமைக்கு எல்லாம் உண்டு ஆமா எல்லாம் உண்டு அல்லவா இப்படி தரக்குறவா ஏசிய உடனே ஏசிய பொழுது அல்லவா ராமச்சந்திர பூபதி என்ன செய்தார் தெரியுமா என்னமா செய்கின்றார் அவர் அந்த நல்ல வேளையில்
ஆமா வாழங்கையிலே ஐயா புரியதாயிருந்தாரே குறி தப்பாளாய் நாடகையால் மார்பில் பட்டராறு நீரேற்றி மாண்டு நல்ல மடிந்தார் மாண்டு நல்ல மடி மங்கையான தாடகை ஹரிராமச்சந்திர பூபதி சரி அப்படியே அம்பரா கூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பானத்தை எடுத்தார். பானத்தை எடுத்து சரிமாரியாக தொடுத்தார். சரி அந்த சரிமாரியாக தொடுத்த பானம் பானமானது ஹரிராமருடைய பானம். பானமானது தாடகை மார்பிலே பட்டது. ஆமா தாடகை மார்பிலே படுகிறது. அந்த இடத்திலே மாண்டு போனார். சரி அடுத்து ஆமா ஹரிராமச்சந்திரனுடைய பானம். பானமானது 7 கடலுக்குள் போய் ஆமா ஆமா 7 கடலுக்கு அப்பால் சென்று சுத்தம் செய்து ஆமா ஆமோ கடலிலே நீராடி சரி ஹரிராமனுடைய கைக்கு வருகிறது. ஆமா ரத்த வாடையோடு வரக்கூடாதுன்னு சொல்லி கடலில போய் சுத்தம் செய்து வருகிறதுமா பானமானது. அதுதான் ஐயா ராமர் பானம். சரி எல்லாரும் விடுவான் பானம். ஆமாம்மா இந்த பானத்துக்கு ஈடாகாது அல்லவா? இப்படி இருக்க அடுத்து அம்மா போனவா வரலைன்னு சொல்லி அம்மா தாடக மாரிசனும் சுவாகம் தேடி வர்றா. சரி அப்பண்டே எங்க அம்மாளுடைய வனத்துல சரி எவனுக்குடா இவ்வளவு ஒரு திராணி இருக்கு திக்கு இருக்கு எவ்வளவு தில் இருந்தா சரி என் மலையில வேலி நடத்துவேன் எங்க அம்மா எங்கடா அப்படின்னு அதட்டுதான். சரி அப்பந்தான் ஹரிராமன் பார்த்தா என்ன சொல்லுகிறாரம்மா? சுவாமி ஐயா நீங்கள் வேள்வியை நடத்துங்கள், இவனை நாம் பார்த்துக்கிறதுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி ஆமா சுவாக் மறுபடியும் பாடத்தை போடுறாரு. சரி அப்ப சுவாகு போயிட்டான். என்ன சொல்லுகிறான்? மாரிசன் எங்க போனானோ தெரியலையே அவரை கொன்று விட்டு 7 கடலிலே போய் ஆமோ ஆமம்மா மறுபடியும் சுத்தம் செய்து